வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கம்பை வச்சு ஒரு கம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேங்க. அது இந்த வெயில் காலத்தில் ரொம்பவும் குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு. இது எப்படி செஞ்சு நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு 10:30 மணி 11 மணி வெயில் டைமில் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தண்ணி தாகமும் அடங்கிடும். இந்த மாதிரி கம்பு வேக வச்சு நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் மோர் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி கொடுத்தா தண்ணி ரொம்ப தாகமாக இருக்கிற டைமில் இது குடித்தா அப்படியே தண்ணி தாகமும் அடங்கிடுங்க. இது இப்போ நான் 2 பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்து நல்லா கழுவி 2-3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வடித்து வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு பாருங்கள். இது மாதிரி தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி உதிரியாக விழுகிற ஸ்டேஜில் நாங்கள் மிக்சியில் போட்டு 1-2 அடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சி ஜாரில் பெரிய ஜாரில் இது மாதிரி அரை ஜார் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறது எதுவும் கிடையாதுங்க. வெறும் தண்ணீர், குக்கர் இருந்தால் போதும். இப்போ தண்ணி ஊற்றி ரெடியாக அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் கம்புக்கு 5 அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க எங்களுக்கு தேவையான பொருட்கள். இது நான் மிக்சியில் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2-3 சுற்று சுற்றிக்கிட்டால் போதுங்க. நல்லா இது மாதிரி ஆகிடும். அந்த அரிசி உடஞ்சி ஒரு 3 நாளாக இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் கரைச்சி குடிக்கிறப்ப மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னமோ இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக வேணும்னாலும் நீங்கள் இதை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் இது ஒரு 4-5 சுற்று சுற்றுனேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். 1:5 அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் பாருங்கள். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா தட்டம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க. இது பவுட்ரு பண்ணதை இப்படி இது மாதிரி தட்டில் போட்டு வச்சுடுங்க. மறுபடியும் மீதி இருக்கிற அந்த இன்னொரு கிளாஸ் கம்பையும் போட்டு நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த தட்டில் போட்டு வச்சுருக்கிறத நல்லா இப்படி கையில் பிசிறி விட்டு ஊதி விடுங்க வாயில். இப்படி வாயில் நீங்கள் ஊதினாலே அதில் இருக்கிற கொஞ்சம் தவிடெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். முறம் இருக்கிறவங்க முறத்துலேயும் போட்டு புடைக்கலாம். நான் உங்கள் முறத்துலேயும் போட்டு உங்களுக்கு புடைச்சி காமிக்கிறேன். முறம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் லேசாக இப்படி கையில் இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த தவிடு கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும். பாருங்கள், இப்போ காற்றுல பறக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோதாங்க, அதிகமான தவிடு இல்லை இதில். பாருங்கள், இந்த முறத்துலேயும் போட்டு இப்படி புடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் தவிடெல்லாம் நிற்கும். அவ்வளோதாங்க. இப்படி வாயில் ஊதி விட்டிங்கன்னா அந்த தவிடெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ சுத்தமாக நல்லா தவிடு இல்லாமல் க்ளீனாக இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு பீட்டர் எடுத்துக்கோங்க. எல்லா கடைகளிலுமே கிடைக்குது இது மாதிரி. இதில் நீங்கள் அந்த கம்பை போட்டுக்கிட்டே நீங்கள் கலந்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி வரும். இது இல்லாதவங்க அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு அந்த கம்பை பொறுமையாக போட்டு கட்டி இல்லாமல் கிளறணுங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்றா மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொட்டிக்கிட்டே நீங்கள் கைவிடாமல் இந்த பீட்டரில் நீங்கள் கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா வந்துடும் உங்களுக்கு ஒரே மாதிரி.
அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு 6 விசில் கொடுத்துக்கலாம். 6 விசில் கொடுத்துட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாங்க. நல்லா கெட்டியாயிருக்கும் பாருங்கள். இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை இந்த பீட்டரில் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள். ஒரு கட்டி கூட இல்லாமல் வந்திருக்கு. நீங்கள் பீட்டர் இருந்தீங்கன்னா, பீட்டர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் கரண்டி போட்டு கிளறப்ப கொஞ்சம் கட்டி கட்ட தான் பார்க்கும். ஆனால் அதுவும் உடச்சி விட்டால் போயிடும். அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். நல்லா விசில் விட்டு 6 விசில் கொடுத்து அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்து கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நல்லா ஆறுன அப்புறம் பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடும். உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். 3 ஹவர்ஸ் கழித்து நான் உருண்டை பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி பண்ணுறதுன்னு. நல்லா பாருங்கள், தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. நல்லா வாசனை கம்மன்னு இருக்குது. 3 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது பார்க்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா கொலன்னு இருந்தது நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். கரண்டியில் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கரண்டியிலேருந்து தானாக கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது உருண்டை பண்ணி நாங்கள் எப்படி உருண்டை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒரு பாத்திரம் எடுத்து இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க சின்னதாக. கொஞ்சம் உள்ள தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாத்திரத்தை நல்லா நனைச்சிக்கிங்க. பாருங்க, அடுத்தது செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி உள்ளே நனைச்சிக்கிங்க. பாருங்கள், இது மாதிரி செய்யலாம். இல்லை உங்களுக்கு கையிலேயே உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் கையிலேயே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையிலையும் பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா ஆறி இருந்தால் கையை லேசாக நினச்சிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டைங்களா கையில் கூட பிடிச்சிக்கலாங்க. சூடாக இருக்கிறப்ப உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொலன்னு தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டைங்கிற மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி நிறையா போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் வெயில் டைமில் ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு நல்லா அந்த தண்ணி ஊற வச்சுருக்கிற தண்ணியவே எடுத்து ஊற்றி நீங்கள் கொஞ்சம் மோரும் இல்லை தயிர் எது இருக்கோ அதை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. போட்டு அதில் குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு நீங்கள் அதை குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிற சாதம் தான் இது. இதில் அவ்வளோ நிறையா அயன் இருக்குது, நிறையா நியூட்ரிஷன் சத்து இருக்குது, அயன் சத்து நிறையா இருக்குதுங்க கம்பில். நீங்கள் இது வெயில் காலத்துக்கு ஏற்ற நல்ல உணவு, கூலிங் எஃபெக்ட் இருக்கிற உணவு இது தாங்க. இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கடுத்த நாளும் வச்சுருந்து குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 2-3 நாளைக்கு கூட வச்சுருந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கம்மியாக கொஞ்சம் ஊற்றி வச்சுக்குங்க. உருண்டை இருக்க இந்த தண்ணியவே ஊற்றிக்குங்க. தண்ணி நீங்கள் பிசைகிறதுக்கு தண்ணி மாதிரி கரைச்சி குடிக்கணும். கம்பங்கூழ்னு சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க உப்பு இல்லாமையாக கூட சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள்.
நான் மோர் ஊற்றி கரைச்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இது வந்து 1/2 கிலோ கம்பு, ரெண்டு கிளாஸ் ஆகுதுங்க. ஆளாக்கில் அளந்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆளாக்கு ஃபுல்லாக வரும். 2 கிளாஸ் பெரிய டம்ளராக இருந்தால் 2 கிளாஸ் ஃபுல்லாக வருது. இந்த 2 கிளாஸ்க்கு எனக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்குங்க. தண்ணி வந்து 1:5 அவ்வளோதாங்க. ஒரு 1/2 டம்ளர் வேணால் நீங்கள் மிக்ஸி கழுவி ஊற்றலாம். அதே கிளாஸில் கம்பு அளந்த கிளாஸ்லேயே மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாவுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப மூடி வச்சு 6 விசில் கொடுத்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, கம்பு சாதம் ரெடி ஆகிடும். நல்லா ஆறுனப்புறம் நீங்கள் நல்லா பெரிய பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இது நல்லா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சுடுங்க. அடுத்த நாள் மட்டும் நீங்கள் எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இது மோர் ஊற்றி பிசைகிறப்ப எப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.